இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு டேரோ ரீடிங் பார்க்கலாம். இங்கே 3 ஏஞ்சல் இருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு ஏஞ்சலை சூஸ் பண்ணுங்கள். மோர் தென் 1 ஏஞ்சல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த ஏஞ்சல்ஸ்க்கான டேரோ ரீடிங் பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம், இது உங்கள் பேசும் டேரோ ஹீலர். முதலாவது ஃபைலை சூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ். இந்த வாரம் நீங்கள் சரியான மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய டைமாக இருக்குது. நீங்கள் சொல்லுவாங்க தானே, விளையாடுற நேரம் விளையாட வேணும், படிக்கிற நேரம் படிக்க வேணும்ன்ற மாதிரி நீங்கள் ஒர்க்குக்குரிய டைம் ஒர்க்குக்கு கொடுக்க வேணும், ரெஸ்ட் எடுக்கிற டைம் ரெஸ்ட் எடுக்க வேணும், உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கிட்ஸாக இருந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு டைம், படிக்கிறதுக்கு ஒரு டைம், உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு டைம்னு சொல்லி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை இந்த வாரம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் கதைக்கும் போதும் மற்றவங்களோட ஷேர் பண்ணும் போதும் நீங்கள் கதைக்கிற வார்த்தைகளில் அன்பை வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் என்னதான் நினைச்சாலும் இந்த யூனிவர்ஸ், இந்த கடவுள் எங்களுக்காக ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பினா அதுதான் நடக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சாலும் ரெஸ்ட் எடுக்காமல், எங்களுக்குரிய டைமை கொடுக்காம, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு மேலால் எங்களுக்கு அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகலாம். உடனே கிடைக்காம நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு எஃபர்ட் போடுறோம்னு சொன்னால் அதுக்குரிய பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். அது எங்களோட கையில் இல்லை. இந்த பிரபஞ்சத்திட்டையும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குண்டா கடவுளோட கையிலேயும் தான் இருக்குது என்ற மாதிரி இந்த கார்டு சொல்லுது. இந்த வாரம் உங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கிற அளவுக்கு ரொம்பவே வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யலாமா இது செய்யலாமான்னு சொல்லி நிறைய பிளானிங்லையும் இருப்பீங்க. குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடங்கள்லையும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் நீங்களே செய்ய வேண்டும், நீங்கள் தான் சரியாக செய்வீங்கன்ற எண்ணம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உதவி இருந்ததுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லா வலிமையுமே இருக்குது, நீங்கள் தனியாகவே செய்யக்கூடிய ஆள் தான், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சரியாக தான் ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் சரியாக தான் சரியாக செய்வீங்கன்ற எண்ணங்களை விட்டு மற்றவங்கள்ட்டையும் சில விஷயங்களை கொடுத்துட்டு நீங்கள் சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேணும். உங்கள் ஹெல்த்தை கவனிச்சு கொள்ளுங்க. சில விஷயங்கள் நீங்கள் யூனிவர்சிட்டி விட்டுருங்க, ஃப்ரீயாக விடுங்க. மற்றவங்களோட பேசுங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட அன்பாக பேசுங்க. உங்களுக்கு தேவையான ஆறுதல், உங்களுக்கு தேவையான தைரியம் மேபி அவங்கள்ட்ட இருந்தும் கிடைக்கலாம். சிலது நடக்க வேண்டியது தான் நடக்கும் என்ற உண்மையை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. இதையுமே நீங்கள் தலைக்கு மேலே சுமந்து நீங்கள் ஒரு அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் இருக்குது, உங்களுக்கு அதை வச்சுக்கொள்கிற ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தக்க வச்சுக்கொள்கிறதுக்கு ஃப்ரீயாக இருங்க, அன்பாக இருங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க வேண்டியது இல்லை. ஃப்ரீயாக விட்டுருங்க, யூனிவர்சிட்டி கையில் விட்டுருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக இருங்க என்றதான் இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் 1 சூஸ் பண்ணினவங்களுக்குரிய மெசேஜ். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க 111 கமெண்ட் பண்ணுங்கள். 2வது ஃபைல் சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் நிறைய இடங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்கிற ரிவார்ட். உங்களுக்கு என்ன மாதிரியான அன்பு, என்ன மாதிரியான பாசம், என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்களோ, மற்றவங்களை என்ன மாதிரி நடத்த வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேணும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்றது இந்த வாரம் உங்களுக்கு அது நீங்கள் உணர்கிற மாதிரி இல்லாட்டி அந்த மாதிரியான செயல்கள் நீங்கள் செய்கிற மாதிரியான வாரமாக இருக்கும். உங்களுக்குரிய பாதையை இந்த பிரபஞ்சமும் கடவுளும் சரியான முறையில் கொண்டு போவாங்க. அவங்க எப்படி உங்களோட லைஃப் கொண்டு போக வேணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன் உங்களுக்கு இது இப்படி நடந்தது, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேணும்னு சொல்லி ஒருத்தரோட போட்டி போடுறீங்க, இல்லாட்டி ஒரு விஷயத்தை திருப்பி ஒருத்தரோட கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்காம அது இன்னுமே ஒரு மன வருத்தத்தில் இல்லாட்டி ஒரு சண்டையில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கான பதில் தெரிய வேணும், இன்னொருத்தரை வின் பண்ண வேணும் என்ற நீங்கள் ஒரு ஆளோட போட்டி போடுறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வெற்றியே தராது. நீங்கள் அந்த விஷயம் இன்னுமே அதுக்குரிய பதில் கிடைக்காம இன்னுமே நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளேயும் ஒருவேளை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்குரிய பதில் கிடைச்சிட்டுன்னா கூட அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. ஸோ நீங்கள் சில இடங்களில் தோற்று போகிறது தான் உண்மையான வெற்றி. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்னத்தை தேடுறீங்களோ அது உங்களோட பாதையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற விஷயங்கள், நீங்கள் இப்போ கேட்குற விஷயங்கள், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஒரு மாயாக இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை சரியான முறையில் பார்க்க இல்லை, சில விஷயங்களுக்குள்ள நீங்கள் சிக்கப்பட்டிருக்கிற மாதிரியாக இந்த கார்டு சொல்லுது. நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாமே ஒரு டெம்பரரியான விஷயம்தான். நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள், நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கடந்து போயிடும். ஏதாவது ஒன்று ஆசைப்படுறீங்க, ஒரு விஷயத்தை பற்றி நினைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே
அது உங்களை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு மாய வலை மாதிரி இங்கே கார்ட்ஸில் பார்க்குறேன். உங்களுக்குரிய வாய்ப்பு, உங்களுக்குரிய உண்மையான அன்பு, உங்களுக்குரிய உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டி தண்டப்பாட்டில் தேடி வரும். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்களாக தேடி போய் நீங்களே செய்ய வேணும், நீங்களே கண்டுபிடிக்க வேணும்னு இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதோட சில பிரிஞ்ச குடும்பங்கள் நோக்கண்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சில ரீயூனியன் மாதிரியான வாய்ப்புகள், அது சம்மந்தமான செய்திகள், மெசேஜ் கூட இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2வது ஏஞ்சலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போகிற பாதையை சீரமைச்சு வைப்பாங்க என்றதான் உங்களுக்கான மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆனா இல்லாட்டி ஃபைல் 2 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா 222 கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3வது ஏஞ்சலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேணும், அமைதியாக இருக்க வேணும். அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கடவுள் உங்களுக்கு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்றதை நீங்கள் சரியாக கேட்க முடியும். அவங்க உங்களுக்கு எதையோ சொல்ல விரும்புகிறாங்க, ஏதோ ஒரு சைன் காட்ட விரும்புகிறாங்க. அது உங்களுக்கு தெரிய வேணும், அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேணும். நிறைய யோசிச்சு மனசை அலப்பாய விடாமல் ஃப்ரீயாக இருங்க. உங்களோட கேஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு எனக்கு அப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும், அது இருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன், அப்படி நான் அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி என்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், இது நடக்க இல்லை, இது நடக்க வேணும் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்திட்டையும் கோரிட்டையும் விட்டுருங்க. உங்களுக்கு முன்னோர்கள், உங்களோட ஏஞ்சல் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உங்களோட கவலைகள், உங்களோட தேவைகளை ஃப்ரீயாக விட்டுருங்க. திருமணமானவங்க, காதலிக்கிறவங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வர எமோஷனலான விஷயங்களை இந்த வாரம் ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. படிக்கிறவங்க, வேலை தேடுறவங்க, செய்யலாமா விடலாமான்னு சொல்லி ஒரு டபுள் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் பெரியவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, உங்கள் முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த வாரம் நீங்கள் சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்ற ஐடியா இருக்குன்னு சொன்னால் தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல, நீங்கள் நினைச்ச மாதிரியான வெற்றியை உங்களுக்கு தரும். இந்த வாரம் நீங்கள் ரொம்பவே மெச்சுவர்டாக நடந்து கொள்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் அமையும். தேவையில்லாத செலவுகள், வெளி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் தவிர்த்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி ஆன சுச்சுவேஷனும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உறவு, வேலை, பயணம், எதுவாக இருந்தாலும், ஒரு பண விஷயம், பண வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸை எடுங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு நீங்கள் அதை செய்யுங்க, தொடங்குங்க. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரியான முறையில் இன்னொரு முறை படித்து பார்த்துட்டு அதை செய்யுங்க. இந்த வாரம் நீங்கள் ஆசைப்பட்ட, நினைச்ச ஒரு பிளஸ்ஸிங்ஸான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரியவங்களோட ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸை பிடிச்சிக்கொள்ளுங்க என்றதான் இந்த 3வது ஏஞ்சல் சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 3வது ஃபைல் சூஸ் பண்ணினவங்க 333 கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூனிவர்ஸோட கைடன்ஸ் அண்ட் டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.